இந்தாங்க. இந்த கல்லுப்பு எடுத்து அந்த சாம்பார்ல போட்டுடுவாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி போடாதீங்க. போங்க. ஏங்க, நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? ஏன் தப்பா எடுத்துக்கிற மாதிரி எதுவும் கேட்க போறீங்களா என்ன? அத சொன்ன பிறகுதானே நீங்க முடிவு பண்ணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பா இருக்காதுன்னு தாங்க தோணுது. அப்படின்னா கேளுங்க. நீங்க ஏன் சமையல பத்தி ஒரு புத்தகம் எழுதி வெளியிடக்கூடாது? புக்கா? நாங்களா? நீங்க எங்க இப்ப ஷாக் ஆகுறீங்க? ஏங்க, உலகத்திலே ரொம்ப பாப்புலரான ஷெஃப் எல்லாம் அவங்க பண்ற டிஷ்ஷ பத்தியும் அதோட ரெசிபிகளை பத்தியும் எழுதி நிறைய புக்ஸ போட்டிருக்காங்க. அவங்கள யானிக் எல்னோன்னு ஒரு ஃபேமஸ் ஷெஃப் ஒருத்தரு அவரோட புக்குக்காகவே இந்த உலகமே அவரை கொண்டாடுது தெரியுமா? ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? அவங்களும் நாங்களும் ஒன்னா? அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க. நாங்க இந்த சென்னையில சின்னதா மெஸ் நடத்திட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் புக் போட்டு என்ன ஆக போகுது? என்னங்க நீங்க உங்களை நீங்களே ஏங்க குறைச்சு எடை போடுறீங்க? ஏங்க, உங்க சமையலுக்காக தானே இவ்வளவு கஸ்டமர் தேடி வராங்க. அப்படின்னா உங்க ரெசிபில ஏதோ ஒரு வித்தை இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த ரெசிபிஸ் எல்லாம் அப்படியே ஒரு புத்தகமா எழுதி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புகழுக்கு புகழும் கிடைக்கும், பணத்துக்கு பணமும் கிடைக்குங்க. வேணவே வேணாங்க. பணத்துக்காக நாம சமையல் செய்முறைய வெளியே சொல்ல கூடாதுங்கிறது எங்க ஓனர் அம்மாவோட கட்டளை. ஓனர் அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு பழைய உருட்டையே இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உருட்ட போறியோ? கரெக்ட், கரெக்டுங்க. ஆனா உங்க ஓனர் அம்மா மாதிரி ஒருத்தங்க வாழ்ந்தாங்கிறது இந்த உலகத்துக்கு எப்படிங்க தெரியும்? சமையலுங்கிறது ஒரு அற்புதமான கலைங்க. அந்த கலைய சூப்பரா செய்யற உங்க ஓனர் அம்மாவோட புகழ உலகம் முழுக்க பரப்பணும்னா அதுக்கு புத்தகம் எழுதுறது தான் ஒரே வழி. புரியுதுங்க. ஆனா அதெல்லாம் எதுக்கு? விடுங்க. அதனால என்னங்க, நீங்க உங்க ஓனர் அம்மாவோட ரெசிபி எல்லாம் சொல்லுங்க, நான் எழுதுறேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நிஜமா தாங்க சொல்றேன். உங்களுக்காக நானே அந்த புத்தகத்தை எழுதுறேன். ஓகேன்னு சொல்லு, ஓகேன்னு சொல்லு. ஐயோ ஆண்டவா, ஓகேன்னு சொல்லவை. இல்லங்க, இது என்னமோ என் மனசுக்கு சரியா படல. ஏய், பாஸ், அவங்கிட்ட சொன்னியா இல்லையாடா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? பாஸ் பாஸ், நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் பாஸ். அந்த சம்சா முக்க வேணும்னே லேட் பண்றான் பாஸ். டேய், இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. வா போலாம். நலன், என்ன நலன், டென்ஷன் ஆகி கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. ஓகே பாஸ். ஒரு பிசினஸ் மேன்னா முதல்ல டைமை கீப் அப் பண்ணணும். சொன்ன டைம்க்கு வரணும். சாரி நலன், சும்மா உன் பொறுமையை லைட்டா டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு தான் விளையாடி பார்த்தேன். நீ அந்த மெஸ்ஸுக்குள்ள எதுக்காக போயிருக்க, உன்னோட பிளான் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். So what? So what? ஹே, இப்போ நான் போய் அந்த பொண்ணுகிட்ட உண்மையை சொன்னா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவா. போட்டுமா? போய் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லட்டுமா?
சோ வாட்? சோ வாட்டா? இப்ப நான் போய் அந்த பொண்ணுகிட்ட உண்மையை சொன்னா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவான். போட்டுமா? போய் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லட்டுமா? சொல்லு. தெரியும், நீ இங்கதான் வருவேன்னு எனக்கு தெரியும். ஏஜியா, நீ அவளுக்கு பணத்தை கொடுத்து உன்னோட ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்ய வச்சு அவகிட்ட இருக்கிற ரெசிபி எல்லாத்தையும் நீ எடுத்துக்க நினைச்ச கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைக்காத. நான் அவ மெஸ்ல வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட இருக்கிற ரெசிபி எல்லாம் கத்துக்கிட்டு வரணும்னு பிளான் பண்ணிருக்கேன். We both are not same. ஹேய், திருட்ட எப்படி செஞ்சாலும் அது திருட்டுதான். நீயும் ஒரு வகையில தமேந்தியோட ரெசிபியை திருடதானே அங்க போயிருக்க. ஹேய், நான் திருடனா? அப்ப நீ யாரு? நான் பண்ற வேலையை தான் நீ தினமும் என் ஹோட்டல்ல வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ ரெகுலரா இதே விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறதுனால நான் அங்க போய் வேலை செய்யற. இந்த விஷயமும் உனக்கு அப்படி தோன்றதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. எஸ், ஆஃப் கோர்ஸ், நான் அவளோட ரெசிபிக்காக தான் அங்க போயிருக்கேன். ஆனா முறையா கத்துக்கிட்டு அங்க இருந்து வெளியே வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. இங்க பாரு, சும்மா சப்ப கட்டிக்கிட்டு உன்னை ஹீரோவா காமிக்க ட்ரை பண்ணாத. நானாவது அவர் ரெசிபிக்கு ஏத்த மாதிரி பணத்தை கொடுக்கலாம் டீல் பேசினேன். ஆனா நீ அத சும்மாவே ஓசில எடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நியாயப்படி பார்த்தாலும் நீ பண்றதுதான் பெரிய கிரைம். ஏஜிஆர், இது தேவையில்லாத ஆர்குமெண்ட். இது உனக்கும் எனக்குமான பிசினஸ் போட்டி. உனக்கு தோன்ற வழியே நீ ட்ரை பண்ணு, எனக்கு தோன்ற வழியே நான் ட்ரை பண்றேன். எண்ட் ஆஃப் த டே அது யாரு கையில கிடைக்குதோ அவங்க தான் வின்னர். நமக்குள்ள நடக்கிற இந்த பிசினஸ் போட்டியில என்னைக்கு உன்னோட முயற்சிகளை நானும் யார்கிட்டயும் காட்டி கொடுக்க மாட்டேன். as well as நீயும் அதே மாதிரி ஜென்டில்மேனா நடந்துக்கணும். என்ன சொல்ற? போட்டி வச்சுக்கலாமா? என்ன பயந்துட்டியா? ஆட்டத்துக்கு எப்பவுமே இந்த ஏஜிஆர் ரெடி தான். எந்த ரெசிபிக்காக வேலைக்கார மாதிரி வேஷம் போட்டு அந்த மெஸ்ஸுக்குள்ள நீ போனியோ அதே ரெசிபிய உனக்கு முன்னாடி நான் தூக்கி காட்டுறேன். பரவாயில்லையே, என்கிட்ட தோக்கதான் போறேன்னு தெரிஞ்சும் சேலஞ்சு ஒத்துக்கிட்டியே. யார் தோக்குறாங்கன்னு பாப்போம். இதோட உன் எல்லா பிளானையும் அடிச்சு காலி பண்ற பாரு. அந்த ரெசிபி டீலோட வந்து உன்னை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். ஏஜிஆர், சும்மா சும்மா பேசிட்டு இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நான் டீலே பேச மாட்டேன். செஞ்சு காட்டுறவங்க கிட்ட மட்டும்தான் டீல் பேசுவேன். டீல் ஓகேயா? டபுள் ஓகே. நானே அந்த தமயந்தி கிட்ட இருந்து எப்படியாவது ரெசிபியை வாங்கி ஆகணும்னு போராடிட்டு இருக்கேன். இந்த ஏஜிஆர் என்னடானா அவனும் போட்டிக்கு வந்து இன்னும் பிரஷர் ஏத்துறான். முதல்ல சிவசுப்பிரமணியத்துக்கு நம்ம மேல நம்பிக்கை வர மாதிரி ஏதாவது செய்யணும். சித்தி, நீங்களும் வந்து உட்காருங்க. ஒரு வழியா வேலை முடிஞ்சிரும்ல. தமேந்தி வரட்டும் பார்வதி, நான் அவளோட சாப்பிடுறேன். அவ கோயிலுக்கு போயிருக்கா சித்தி. மெஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வந்த உடனே கிளம்பி ஓடுவா. நீங்களாவது லேட் பண்ணாம சாப்பிடுங்க. வாங்க. நீ சொல்றதும் சரிதான். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டா எடுத்து வச்சுட்டு நீ அடுத்த வேலையை பாப்பல்ல. எடுத்து வை, வரேன். பார்வதி, கேசவம் சாப்பிட்டானா? இன்னும் இல்ல சித்தி. மாமா, சாப்பிட வாங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் பார்வதி.
ஹாய் தாத்தா, குட் மார்னிங். என்ன ஆராதனா, ஃபுல் மேக்கப்போட இருக்க? வீட்ல இருக்கும்போதே இப்படியா? ஐயோ தாத்தா, நான் ஒன்னும் வீட்ல இருக்கிறதுக்காக இவ்ளோ மேக்கப்லாம் ஒன்னும் போடல. ம், என் ஃப்ரெண்டு ஒருத்தி பெங்களூர்ல இருந்து வந்திருக்கா. அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே வேற. அதான் தாத்தா, அவளை போய் பார்க்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். வெளிய போறியா? ஆமா தாத்தா. இப்பவே வா. இன்னொரு அடி எடுத்து வச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு வெளில போனா அப்புறம் என் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கு? டேய் கேசவா, அவதான் போயே ஆகணும்னு நிக்கிறாள்ல, அவளை என்ன இழுத்து பிடிச்சு வச்சிருக்க? போயிட்டு வரட்டுமே. உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது விளையாட்டா இருக்குல்ல? இப்படிதான் கமைந்தியோட அப்பனும் ஆத்தாலும் வெளிய கிளம்பினப்போ போகாதீங்கன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். நேரம் நல்லா இல்ல, வெளிய போகாதீங்கன்னு, அதுவும் தமைந்திய கூட்டிட்டு போகாதீங்கன்னு கெஞ்சாத குறையா சொன்ன. என் பேச்ச என் பிள்ளையும் கேட்கல, அன்னபூர்ணியும் கேட்கல. என் பேச்ச மீறி வெளியில போய் கடைசியில 2 பேரும் போனமாதான் திரும்பி வந்தாங்க. அன்னைக்கு அவங்க என் பேச்ச மட்டும் கேட்டிருந்தா என் பையன் இன்னைக்கு என் கூட இருந்திருப்பான். தமைந்தியும் அவங்க கூடவே போய் சேர்ந்திருந்தா நான் எதை பத்தியும் கவலைப்படாம இருந்திருப்பேன். ஆனா அவளுடைய ஜாதகத்துல இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து தான். அதனாலதான் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமையந்தி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாருமே பார்த்துதான் இருக்கணும். டேய், அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில தமையந்தி மேலே பழி போட வந்துட்டியா? ஏண்டா, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இதையே சொல்லிட்டு இருப்ப நீ? உனக்காவது அவங்க புள்ளையும் மருமகளும் தான், ஆனா தமையந்திக்கு அவங்க தாய் தகப்பண்டா. அவங்களோட இறப்ப அவளை மறக்க விடாம செய்யறது பாவம்னா, அவங்களோட இழப்புக்கு அவதான் காரணம்னு சொல்றது அதை விட பாவம். இல்ல, நீ மெஸ் தானே நடத்துற, ஆனா சாப்பாட்டையே இன்னைக்குதான் கண்ணுல பாக்குற மாதிரி இப்படி சாப்பிடுறியே. அதான் சிரிக்கிறேன். அவ்வளவுனா நீ என்ன வெறுப்பேத்தாத, சும்மா இரு. என்ன டென்ஷனா இருக்கியா? டென்ஷனா இருக்கேன்னு சொல்லி இந்த கட்டு கட்டுற? ஏய், புரிஞ்சிருச்சு. அப்படின்னா அந்த டைப் ஆளா நீ? எந்த டைப் ஆளு? இது கூட தெரியாதா? இப்படி கோமா இருக்கும் போதோ ரொம்ப சோகமா இருக்கும் போதோ இஷ்டத்துக்கு சாப்பிடுறது ஒரு வகையான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இதுக்கு பேரு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. உனக்கு அதெல்லாம் எங்க தெரிய போகுது? ஏ ஆட்டக்காரி, சாப்பிடுறவகிட்ட என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்க நீ? உன் செல்ல பேத்தி சாப்பிடுற சாப்பாட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஊதி வெடிச்சிருவான்னு சொல்ல வர. இதோ அவளை பாரு எப்படி சாப்பிடுறான்னு. நீ வெடிச்சிடாத, கண்ணை புடிங்க அடுப்புல வைக்க. உனக்கு வேணும்னா நீ வந்து சாப்பிட வேண்டியது தானே? எதுக்கு அவ சாப்பிடுறத பார்த்து வயிறு எரிஞ்சிட்டு இருக்க? எனக்கே வயிறு எரிய போகுது. இவதான் சாப்பிட்டு சாப்பிட்டு வீங்கி போறா, பாத்துக்கோ. வீங்குனா வீங்கிட்டு போறேன். நான் ஒன்னும் மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலையே. நான் சாப்பிடுறதுனால ஏதாவது பிரச்சனைனா வந்துட்டு போட்டோம். அந்த துன்பத்தை நானே அனுபவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்காக இவ்ளோ அக்கறையா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வா. அதான் சொல்றால, போ போய் கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு இடுப்ப டிங்கு 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 டிங்குன்னு ஆட்டு. பா பாட்டி, என்னையும் கலாய்க்கிற? இரு.
உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். உன்னை அப்படியே ஏய் ஓடி, இதெல்லாம் வேற ஆளுகிட்ட வச்சுக்கோ. ரொம்பதான். இத பார், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த டிங்கு டிங்குன்னு ஆடுற இடுப்ப உடைச்சி உன் கையில குடுக்கறனா இல்லையான்னு பாரு. பாட்டி வந்து உட்காருங்க. நீ சாப்பிடு கண்ணு, நீ சாப்பிடு. ஹலோ, நீங்க இப்படியெல்லாம் கூட பேசுவீங்களா? பாத்தீங்களா, டல்லா இருக்கீங்களேன்னு கொஞ்சம் ஆறுதலா பேசலாம்னு நினைச்சா இப்ப கடைசியில என்னையே கலாய்க்கிறீங்க. சாரிங்க, சாரி சாரி. அம்மா, என்ன விஷயம்? இவங்களையும் கூட வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ம்? ஆம், இவங்களுக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுமா. ஆ? நீங்க மூட் அவுட்ல இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப தயங்கி நின்னாங்க. அதான் நான் கூட்டிட்டு வந்தேன். ம். செல்வி, என்ன விஷயம்? ஆளெல்லாம் வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இல்லக்கா, அது வந்து என்னடி வந்து போயின்னு பட்டன் சொல்லு. அக்கா, இன்னைக்கு சம்பள தேதி இல்ல. முன்னாடியே பீச்சுக்குலாம் போகணும்னு சொல்லுவேன். ஆனா நீ எதுவுமே சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க. அதான் பார்த்தோம். ஐயோ சாரிடி, ச்சே சுத்தமா மறந்தே போயிட்டேன். ஏய் சாரிடி. சரிக்கா. சாரிடா குட்டி. பரவாயில்லக்கா. ஐயோ சுத்தமா மறந்தே போயிட்டேன். நேத்து நைட்டே உங்க சம்பளத்தை எல்லாம் போட்டு வச்சிட்டேன். ஓ, வீட்ல நடந்தத பத்தியே நினைச்சிட்டு இருந்தேனா, இத பத்தியெல்லாம் யோசிக்கவே இல்ல. நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க. வீட்ல நடந்த பிரச்சனைய வேலையில நடக்கிற இடத்துல யோசிக்கவே கூடாது. அப்படின்னா இன்னைக்கு பீச்சுக்கு போறோமா? கண்டிப்பா போறோம். ஜாலி, ஜாலி. ஜாலி ஜாலி ஜாலி. ஜாலி 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 ஜாலி. எல்லாரும் ஒரு டைப்பாவே இருக்காங்களே, இவங்களுக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டேனே. ஏங்க, வழக்கமா சம்பள தேதி அன்னைக்கு நாங்க எல்லாரும் பீச்சுக்கு போவோம். இப்போ நீங்களும் எங்கள்ல ஒருத்தர் தானே, அதனால இந்த மாசத்துல இருந்து நீங்களும் எங்க கூட பீச்சுக்கு வாங்க. ம்? ஆ, போலாம். என்ன நம்மளையும் கூப்பிடுறா? நமக்கே எவ்வளவு வேலை இருக்கு. இங்க முடிச்சிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அதெல்லாம் கவனிக்கவே நாக்கு தள்ளுது. இதுல பீச்சுக்கு வேறயா? என்னங்க? அதுவும் இவங்க கூட சுத்துறத வெளியில எவனாவது பாத்துட்டானா அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது? ஏங்க, ஆ? என்னங்க யோசிக்கிறீங்க? இன்னைக்கு நாம எல்லாரும் பீச்சுக்கு போறோம், ஓகே தானே? இல்லங்க, எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. என்னால வர முடியுமான்னு தெரியல. அட என்னங்க நீங்க, ஒரு நாள் வெளிய போனா ஒன்னும் ஆயிராது. ரொம்ப யோசிக்காம வாங்க. அண்ணே வாங்கண்ணே, வாங்க. அண்ணே, வாங்க, ஜாலியா போலாம். இருக்கும், சூப்பரா இருக்கும். வாங்கண்ணே போலாம். அக்கா, ஆ? நம்ம கூட வந்தா ட்ரீட் கேப்ப வந்து அண்ணன் வரமாட்டாரு போல. என்னண்ணே அப்படியா? அப்படியா யோசிக்கிறீங்க? செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. ஆமாண்ணே, ரொம்ப எல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லா செலவையும் மாசம் மாசம் அக்கா தான் பாத்துப்பாங்க. நீங்க தைரியமா வாங்க போலாம். மாசத்துல ஒரு நாள் நாங்க தவறாம பீச்சுக்கு போயிடுவோம். அந்த கடல் அலைகளை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம முகத்துல வந்து மோதுற அந்த காத்து பட்டு மனசெல்லாம் லேசாகிற மாதிரி இருக்கும். அதனால என்ன ஆனாலும் அத மட்டும் நாங்க மிஸ் பண்றதே இல்ல. ஆஹா, தமயந்தி கடலை பார்த்தா ஆள் வேற மாதிரி ஆயிடுவா போலயே. பேசாம அவ கூட பீச்சுக்கு போயிடலாமா? அவ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்போது நாமளும் கொஞ்சம் க்ளோஸா பேசி அந்த ரெசிபி எல்லாம் வாங்க முடிஞ்சா வாங்கிடலாம்ல. ம்? அக்கா, அண்ணன் எல்லாம் வர மாட்டாரு போலக்கா. ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. ஆ. நம்ம வாங்கக்கா போலாம். அண்ணன் நீ பாத்துக்கோ, வேலையெல்லாம் பாத்துக்கோ. ஏய், இல்ல இல்ல, நான் வரேன். நீங்க எல்லாரும் போகும்போது நான் மட்டும் வரலன்னு சொன்னா அது நல்லா இருக்காதுல்ல. எப்படி? இந்த மெஸ்ல நானும் ஸ்டாஃப் தானே, கண்டிப்பா வரேன். அக்கா வாங்கக்கா, வாங்க ஜாலி, ஜாலி, போலாம். போலாம். ஜாலி 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 ஆ, போலாம். அப்போ நீங்க கண்டிப்பா வரீங்க தானே? வரேங்க, வரேன். சரி, ஒரு நிமிஷம். ஆ. சொல்லு. ஆ. ஏங்க, இப்படி நின்னு வேடிக்கை பாக்குறதுக்காகவா வந்தோம்? வாங்க போலாம். ம். இல்லங்க, நான் வரல. நீங்க போங்க, நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். என்னது? நீங்க போங்க வா. இப்படி கரையிலேயே நின்னு கடலை பாக்குறதுக்கா அங்க இருந்து இவ்ளோ தூரம் வந்திருக்கோம்? அது இல்லங்க, எனக்கு கடல்னா கொஞ்சம் பயம். வெளியில சொன்னா அசிங்கம் தான், ஆனா அதுதான் உண்மை. ஏங்க,
என்னங்க சொல்றீங்க? கடல்னா பயமா? அப்படின்னா இந்த சென்னையிலேயே இருந்துகிட்டு ஒரு தடவை கூட கடல்ல கால் வச்சதே இல்லையா? ஏங்க நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? எப்ப பீச்சுக்கு வந்தாலும் இங்க இருக்கிற கடைகள்ல சாப்பிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன். இந்த கடலுக்குள்ள எல்லாம் வந்ததே கிடையாதுங்க. சின்ன வயசுல இருந்தே கடல் மேல எனக்கு ஒரு பயம். நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தப்போ எங்க அம்மா கடல்ல மூழ்கிட்டாங்க. அப்புறம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி போய் அவங்கள காப்பாத்தி எங்க அம்மாவை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னமோ தெரியல, அன்னையில இருந்து கடல் பக்கம் வந்தாலே எனக்கு ஒரு பயம். பெரிய சத்தத்தோட வர இந்த அலைய பார்த்தாலே, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற தண்ணிய பார்த்தாலே ஒரு மாதிரி படோடப்பாயிடுங்க. இருங்க, இன்னைக்கு கடல் மேல உங்களுக்கு இருக்கிற பயத்தை நான் விரட்டி அடிக்கிறேன். கடலையே ரசிக்க வைக்கிறேன். வாங்க என் கூட. வேணாங்க. வாங்க. எங்க சொன்னா கேளுங்க. ஐயோ எங்க வேணாம். இல்ல நான் வர மாட்டேன். என்ன விடுங்க. கடலை எப்படிங்க ரசிக்காம இருக்க முடியும்? ஏங்க அவ்வளவு பிலாசபிக்கலாலாம் போக வேண்டாம். எனக்கும் கடலை பத்தி எல்லாம் தெரியும். என்னோட பயம் கடல் ஆபத்தானதுன்னு கிடையாது, என்னால கடலோட கனெக்ட் ஆக முடியலங்கிறது தான். அக்கா வாக்கா, ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? இதோ இவரை கூப்பிடு. இவர் தான் வர முடியாதுன்னு சொல்லி இங்கே நின்னுட்டு இருக்காரு. அண்ணே ஏன்னு அவ்வளவு தூரம் வந்துட்டு இங்கேயே நின்னுட்டு இருக்க? உள்ள வாங்க, ஜாலியா இருக்கும், விளையாடலாம். இல்ல நான் அண்ணே, மாசத்துல ஒரு நாள் தான் இப்படி எல்லாம் ஜாலியா விளையாட முடியும். அப்புறம் ஃபுல்லா மெஸ் தான். அத மனசுல வச்சுட்டு வாங்க. டேய், அவர் காதுல என்னடா சொல்லிட்டு இருக்க? உண்மைய சொன்னேன். அடிச்சேன்னா பாரு. உண்மைய சொன்னாரா இவரு? போவியா? நீங்களாச்சும் அவராச்சு, நான் போறேன்பா. செல்வி அவங்க இப்ப வரமாட்டாங்க, நீ அவங்கள எதிர்பார்க்காம வந்துரு. வா அண்ணன் அழைச்சிட்டு சீக்கிரம் வந்துரு. அக்கா வந்துரு. சரி. ஏங்க பயப்படாம வாங்க, அதான் நாங்க எல்லாம் இருக்கோம்ல. என்ன நம்பி வாங்க, தமையந்தி இருக்க பயமே. ஏங்க நான் சொல்றதே நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்களே. அட, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், சும்மா வாங்க. இந்த கடல் உங்களை என்ன பண்ணுதுன்னு நானும் பாக்குறேன். வாங்கன்றல. பயம் போயிடுச்சா? கடல் கூட இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களோ? இல்ல மறுபடியும் கரைக்கே போயிருவீங்களா? ஓட்டாதீங்க. இங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல? இது எப்படி உன் கையில கிடைச்சது? இது என்னோட செயின். உங்கள்தா? எவ்வளவு முக்கியமான செயின் தெரியுமா இது? Thank you so much. தேங்க்ஸ்லாம் வேண்டாண்ணா, அதோ அங்கதான் கடந்துச்சு.
மச்சி பச்சி எவன் கூடயா பேசிட்டு இருக்க? ஆளு வேற ஒரு மாதிரியா இருக்கான். இது ரிஸ்க் போலியே. அடிங்க, நம்ம பார்க்காத ரிஸ்கா? எவன் இருந்தான் ஆளை தூக்குடா. மான் கூட்டமா இருந்தான தனியா இருந்தான சிங்கம் மாதிரி உள்ள பூந்து வேட்டையாடுறேன். நல்ல வேலைமா. வேற யார் கண்ணையாவது பட்டுதுன்னு வச்சுக்கோ, ஏன் எடுத்துட்டு ஓடி இருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் செல்வி. ஓகே மாமா, எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் கைய டக்குன்னு இப்படி பண்ணனா அதான். இந்த என்ன இது மட்டும் தானா? இல்ல பரவாயில்ல. சரி போலாமா? போலாங்க. ஆமா, செல்வி உங்ககிட்ட ஏதோ கொடுத்த மாதிரி இருந்துச்சு, அது என்ன? அது ஒண்ணு இல்லைங்க, என் செயின் கீழே விழுந்துருச்சு. அத செல்விதான் எடுத்து கொடுத்தா. நல்ல வேலை செல்வி அத பார்த்தா. அது மட்டும் மிஸ் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியா? அவ்வளவு ஸ்பெஷலான செயினா? அத நான் பார்க்கணுமே. இல்லங்க, இது ரொம்ப பர்சனல். இதுக்கு பின்னாடி என் வாழ்க்கையை மாத்தின பெரிய கதை ஒண்ணு இருக்குங்க. இப்ப சொன்னா ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். நான் அப்புறம் சொல்றேன். ஓ அப்படியா? உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுங்க. சரி வாங்க போலாம். போலாம் வாங்க. டேய் வாங்கடா. எவ்வளவுங்க? 6 புல்லட் 50 ரூபா. லோட் பண்ணிட்டாங்க. இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க தானே சுடணும்னு ஆசைப்பட்டீங்க. இந்தாங்க சுடுங்க. அந்த எல்லோ கலரை சுடுங்க. இன்னொன்னு போடுங்க. செல்வி நீ போயிட்டே இரு, நான் வேற ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். சரி வேகமா வா. ஒண்ணு கூட சுடலனா காசு தாங்க வேஸ்ட் ஆகுது. நீங்க வாங்க நம்ம போலாம். இல்ல இருங்க இருங்க இருங்க, வேணும்னா இன்னொரு செட் ட்ரை பண்ணி பாருங்க. வேண்டாங்க, எதுக்கு தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. நீங்க வாங்க நம்ம போலாம். அட பரவாயில்லைங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நிஜமாவா? ஆமாங்க, நீங்க இன்னொரு செட்டை லோட் பண்ணுங்க.
மச்சான் போடுறா அவனை. ஐயோ பாத்து. மச்சான் போடுறா அவனை. ஐயோ ஐயோ பாத்து. உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. போதுங்க, போதும் போதும். முடிஞ்சுதா? நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம். இருங்க இருங்க. சரிங்க, நான் வரேன். அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. ஏய் செல்வி, என்ன இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு? ஃப்ரீயா விடு. நடந்த எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு எல்லாத்தையும் மறந்துடு. ஓகே, எப்பவும் போல இரு, பாத்துக்கலாம். அண்ணா, நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன்னு. அக்கா என் உயிரை காப்பாத்திருக்கு. நீங்க என் மானத்தை காப்பாத்திட்டீங்கன்னா நீங்க 2 பேரும் தான் எனக்கு சாமி. என்ன இவ என்னென்னமோ சொல்றா? செல்வி உயிரை நீங்க காப்பாத்துனீங்களா? அவ இப்படிதாங்க, சம்பந்தமே இல்லாம உளருவா. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இவ கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா, அதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க. அண்ணன், நான் ஒண்ணும் வளரல. ஏய் செல்வி, சும்மா அரடி. அக்கா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் அந்த கடல்ல போனமாதான் இருந்திருப்பேன். செல்வி, வாய மூடிடி. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. செல்வி, நீ சொல்லு. என் சொந்த ஊரு திருவண்ணாமலை. நான் 12வது படிக்கும் போதே எங்க அப்பா அம்மா 2 பேருமே செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எங்க தாய் மாமா வீட்டுலதான் இருந்தேன். அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஒரு வயசான ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. பணம் தான் வேணும்னா
என்ன வேலைக்கு கூட அனுப்பிச்சிருக்கலாம். எனக்கும் ஆசை இருக்கும், படிக்கணும், எல்லாரும் மாதிரியும் பெரிய பெரிய இடத்துக்குலாம் போகணும்னு. ஆனா முடக்கி வச்சிருந்தாங்க வீட்டுக்குள்ளே. என்ன பண்றதுன்னே தெரியலன்னு அங்க இருந்து ராத்திரியோட ராத்திரியா ஓடி வந்துட்டு இந்த ஊருக்கு வந்து கையில காசு கூட எடுத்துட்டு வரலனா எனக்கு பசி பசின்னு யாருக்கிட்டே கேட்க முடியுமா? எல்லாரும் என்னைய கழுகு பாக்குற மாதிரி பிச்சு தின்னதான் பார்த்தாங்க. இந்த பிள்ளைக்கும் மனசு இருக்கும், வலிக்கும், இப்படி பார்க்க கூடாதுன்னு அப்படின்னு யாருக்குமே தெரியல. இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து வந்திருக்க கூடாதுன்னு நான் செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நேரா கடல் கிட்ட போய் நின்னுட்டேன். இன்னைக்கு செத்துருவோம், அலை வந்து இழுத்துட்டு போயிட்டோம்னு. அப்பதான் இந்த கை வந்து என்ன பிடிச்சது. அப்ப பிடிச்ச கைய இப்ப வரைக்கும் விடல. எனக்கு எல்லாமும் இந்த அக்கா தான் இருந்தாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க 2 பேரும் எனக்கு சாமி சாமி. எழுந்திரி, அழாத அழாத. நம்பினால் நாளை உண்டு. வாங்க. கஷ்டமா இருக்கா? இல்லையே, ஈஸியா தான் இருக்கு. ஏங்க, நான் வேலைய கேக்கல, காயத்தோட வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கான்னு கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, நான் ஓகே தான். அநேகமா அவளுக்கு நம்ம மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேசாம அவகிட்ட டைரக்டாவே ரெசிபியை கேட்டலாமா? இப்ப நாம சாப்பிட்டோம் பாத்தியா மெஸ், அதுல இருக்கிற யூனிக்கான டேஸ்ட் எல்லாத்தையும் உன்னோட ரெஸ்டாரண்ட்ல கொண்டு வரணும். அதே போல இல்லனாலும் அந்த டேஸ்ட் இருந்தாலே போதும். ஹலோ, என்ன ஏதோ பயங்கரமான யோசனையில இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், ஆனா அத கேட்கலாமான்னு தெரியல. பரவாயில்ல, கேளுங்க. இப்பதான் நீங்க எங்களுக்குள்ள ஒரு ஆளாயிட்டீங்கல்ல. நீங்க என்ன கேட்டாலும் நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். தாராளமா கேளுங்க. எஸ், இதுதான் கரெக்ட் டைம். அவ சந்தோஷமா இருக்கும் போதே கேட்டாதான் பாசிட்டிவான பதில் கிடைக்கும். அது வந்து இந்த மெஸ்ல என்ன, நான் ஏதோ சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி பூந்துட்டேனா? என்ன 2 பேரும் இப்படி பாக்குறீங்க? ஏய் வாயாடி, வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அக்கா, நீ நடத்து. அக்கா, இன்னைக்கு கோயில்ல ரொம்ப கூட்டமா இருக்கும்ல? ஆமாண்டி, இன்னைக்கு கிருத்திகை இல்லையா, அதனால ரொம்ப கூட்டமா தான் இருக்கும். அம்மா, ஏன் கேக்குற? அப்படின்னாக்கா, இவனை பார்த்து கைய பிடிச்சதா கூட்டிட்டு போனோம், இல்லன்னா ஏதாவது கூட்டத்துல காணாம போனாலும் போயிடுவான். அக்கா, என்ன வம்புலுக்க வேண்டாம்னு சொல்லு, இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய், சும்மா ஜாலிக்கு தானே கிண்டல் பண்றா, அத போய் சீரியஸா எடுத்துக்கிற? அக்கா, நான் தான் சொல்றேன்ல, அவன் ஒரு பால்வாடி பையன்கா, அவன் அப்படிதான் பண்ணுவான். நீ வேணா பாரு, இப்ப பாரு, இப்ப அவன் பல்ல கடிப்பான் பாரு. பாத்தியாக்கா பாத்தியாக்கா பாத்தியாக்கா, பல்ல கடிக்கிறான் பாத்தியா? ஏய், சும்மா இருடி. அவன் தான் டென்ஷன் ஆகுறான்னு தெரியுது இல்ல, அவனையே மேல மேல வம்பிழுக்கிற. அமைதியா வா. டேய் குட்டி, இனிமே அவ பேச மாட்டா, நீ ஜாலியா வா, சரியா? அக்கா, நம்ம கூட நல்ல நன்னா வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும்ல? ஆமா. அது ஏன்டி இவ்ளோ சத்தமா சொல்ற?
குட்டி ஏதாவது தப்பா நினைக்க போறா. இப்ப நான் என்ன சொன்னேன்? உன் கூட வந்தா சூப்பரா இருக்கும் நான் சொன்னேன். நம்ம கூட வந்தா சந்தோஷமா இருக்கும் தானே சொன்னேன். இப்போ உன் மனசை தொட்டு சொல்லு, அவர் வரணும்னு நீ ஆசைப்படலையா? ஆசையா இருந்துச்சுதான். ஆனா அவரு லெவலுக்கு நம்ம ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு தான் நான் எதுவுமே கேட்டுக்கல. இப்போதைக்கு அவரு நம்ம மெஸ்ல டெம்பரரியா தானே வேலை பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவரு கோயிலுக்கு எல்லாம் வருவாரான்னு வேற தெரியலையே. அட போக்கா, அவருக்கு சாமி மேல நம்பிக்கையே இல்லைன்னா கூட உன் கூட வரணும்னா சும்மா இரு. சரி சரி, நம்ம கூட வரணும்னா அவருக்கு சந்தோஷமா தானே இருந்திருக்கும். யாரக்கா சொல்ற? நலன் அண்ணாவையா? பாத்தியா? அட ஆமாண்டா, நீயே சொல்ல. அவரை நம்ம கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா வந்திருப்பாரா மாட்டாரா சொல்லு. ஏன் வர மாட்டாரு? அதெல்லாம் கண்டிப்பா வருவாரு. அண்ணா கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க அண்ணா. ஏய் எட்ரா கையா. ஏய் எட்ரா கையா. அண்ணா 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 அண்ணா. ஏய் உனக்கு அறிவு இல்ல? வயசானவரை புடிச்சு இப்படி தள்ளி விடுற. யார் நீங்களா? யார் நீங்களா? எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? யார் நீங்க? சொல்லுங்க. யார் நீங்களா? யாரு? எதுக்கு சிரிக்கிறீங்க? அண்ணே ஏதோ தப்பா இருக்கு, வாங்க நம்ம போயிடலாம். அப்படி எல்லாம் போக முடியாதுமா. நீங்களா? நானேதான். எதுக்கு தேவையில்லாம கத்தி கூப்பாடு போட்டு உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ற? இது என்னுடைய இடம் தான். இங்க இருக்கிறவங்கள என்னுடைய ஆளுங்க தான். எங்களை மீறி ஒரு பைய உள்ள வர முடியாது. பேசாம அமிக்கிட்டு. ஏன் இப்படி பண்றீங்க? நான் தான் உங்க பணம் எல்லாத்தையுமே தரேன்னு சொல்லிட்டேன்ல. இப்படி எல்லாம் எங்களை கடத்தி வச்சு மிரட்டினா மட்டும் உடனே உங்க பணம் வந்துருமா? ஏமா, பணத்துக்காக தான் நாங்க உன்னை கடத்திட்டு வந்திருக்கோம் நினைச்சியா? ஏமா, என்ன பார்க்க அந்த அளவுக்கு மோசமான ஆள் மாதிரியா தெரியுது? இது வேற பஞ்சாயத்துமா. அதனால கோவப்படாம ஆக்ரோசப்படாம அமுக்கிக்கிட்டு அப்படி ஓரமா போய் உட்காரு பாப்போம். பணம் இல்லனா வேற என்னதான் உங்க பிரச்சனை? உங்களுக்கு என்ன வேணும்? ஏப்பா கதிரேசா, இன்னும் நீ திருந்தவே இல்லையா? உனக்கு அன்னபூர்ணி அம்மா எவ்வளவு மரியாதை கொடுத்திருந்தாங்க. அவங்க மகட்டே எப்படி பண்றியப்பா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? பழைய பீஸ் நீ திரும்ப வந்துட்டியா? இந்த பேரு புகழ் இருக்கிறதுனால தானே அந்த மெஸ்ஸ விக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. அத எல்லாத்தையும் இல்லாம பண்ணிட்டா அப்ப நீ இறங்கி வந்துதான் ஆகணும். அதனாலதான் உன்னுடைய அந்த அணையாத அடுப்ப இன்னைக்கு அணைச்சு வைக்கிறதுக்கான ஆபரேஷன். கதிரேசா, இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையா? இது கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா? நிப்பாட்டா. உன்னெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வாட்டி வெளுத்து விட்டுருப்பேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் குறுக்க பேசிக்கிட்டு இருக்க. டேய், அவனை கவனிக்கடா. ஐயோ, அடிக்காதீங்க. அடிக்காதீங்க, அடிங்கடா. ஐயோ, வேண்டாம். வேண்டாம், விடுங்க. அடிக்காதீங்க சொல்றேன்ல. அடிக்காதீங்க. விடுங்கடா. வேண்டாம். விடுங்கடா. அண்ணா. அடிக்காதீங்க. அடிக்காதீங்க.
வேண்டாம் விடுங்க. ஒண்ணும் ஆகலண்ணா. அண்ணா 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 உங்களை கெஞ்சி கேக்குறேன், எங்களை விட்டுருங்க ப்ளீஸ், எங்களை விட்டுருங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேக்குறேன். நல்ல ஆளு. டேய், இன்னைக்கு நாள் முழுக்க இவ அழுதாலும் இவளுக்கு ஈவி இறக்க காட்டக்கூடாது. இவளை பாத்துக்கோங்க. அண்ணன் போய் ஒரு பெக்கு போட்டு வந்துடுறேன். எங்களை விட்டுடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஐயோ அம்மா மன்னிச்சிருங்கம்மா. உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்ற முடியாத பாவி ஆயிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா அக்கா, என்ன மன்னிச்சிருமா. செல்வி அண்ணா ஐயோ நான் சொல்லல, பாத்தீங்களா? ஆளுங்களா இருக்காங்க. சமையல் வாசனை கூட வருது. டேய் நலனு, அவ அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்லடா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்ட. இதை வச்சு இன்னைக்கு சமாளிச்சிடலாம். வாங்க 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 சார், வாங்க உட்காருங்க சார். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும். 5 நிமிஷம் தான், கோச்சுக்காதீங்க. சரி சரி, நீங்க போய் உங்க சமையல் வேலையை பாருங்க, நாங்க வெயிட் பண்றோம். சரி ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். உட்காருங்க. சாப்பிட்டுட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அக்கா அக்கா வாய வந்து சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்குக்கா. நீ சாப்பிடு. அக்கா பசி தாங்க முடியலக்கா, அதான் உட்கார்ந்துட்டோம். பரவாயில்லடா, நீங்க சாப்பிடுங்க. சரிக்கா. அக்கா சும்மா சொல்லக்கூடாதுக்கா, அண்ணன் சூப்பரா சமைச்சிருக்காரு. நீயும் சாப்பிட்டு பாரு. என்னப்பா மெஸ் பூட்டி இருக்கு? ஆமாப்பா, என்னன்னு தெரியல, பூட்டி இருக்கு. என்னன்னு தெரியலையே. என்னப்பா இது
என்னைக்கு இல்லாத அதிசயமா இன்னைக்கு மெஸ் பூட்டி கிடக்குது. எனக்கு அதான் பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. சென்னைக்கு வந்த நாள்ல இருந்து நான் இங்க தான் சாப்பிடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட மெஸ் பூட்டினதே கிடையாது. ஆனா இன்னைக்கு பூட்டி இருக்குன்னா என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஏன் இப்படி? என்னப்பா மெஸ் பூட்டி இருக்கு? எங்களுக்கும் தெரியல. வந்து பார்த்தா பூட்டி இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு நாங்களே குழம்பி போய் கிடக்குறோம். ஐயோ, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. யாராவது கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணு செஞ்ச புண்ணியத்துக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. மெஸ்ஸ பூட்டினதுக்கு வேற ஏதாவது காரணமா இருக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு கிருத்திகை இல்ல, அதனால எல்லாரும் கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து மெஸ்ஸ திறந்துருவாங்க. ஏய் கிளம்பு 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 கிளம்பு. ஒருத்தர் இங்க கூடாது. கிளம்பு கிளம்புன்னு சொல்றேன்ல. கிளம்பு கிளம்பு. யாருப்பா நீங்க? எங்களை இங்க நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க? ஏ பெருசு, வீடு போய் சேரணுங்கிற ஐடியா இல்லையா உனக்கு? மரியாதையா சொல்லும் போதே கேட்டு கிளம்பிடணும். அனாவசியமா கொஸ்டின் பண்ணா எனக்கு பிடிக்காது. கிளம்பு கிளம்பு. ஏப்பா, ஒரு வயசானவரை இப்படி கைய பிடிச்சி தள்ளுறியே, உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா யாரு பதில் சொல்றது? டேய், இவனுங்களா சொன்னா கேட்க மாட்டானுங்க. நாலு அடியை போட்டு துரத்தி விட்டா ஓடிடுவானுங்க. எல்லாம் ஓடு ஓடு கிளம்பு. நீங்க எவ்வளவு நேரம் நின்னாலும் மெஸ்ஸ திறக்க யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு மெஸ்ஸுக்கு லீவு. எல்லாம் கிளம்பு. கிளம்புன்றல. என்னது மெஸ்ஸுக்கு லீவுன்னு நினைச்சுக்கணுமா? அன்னபூர்ணி மெஸ்ஸ பத்தி எங்களுக்கு தெரியாதா? என்ன ஆனாலும் சரி, இத்தனை வருஷத்துல இந்த மெஸ்ஸோட அடுப்பு மட்டும் அணைஞ்சதே கிடையாது. நீங்க என்னன்னா புதுசா வந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க எங்கேயும் போக மாட்டோம், இங்கதான் நிப்போம். ஏய், இவங்களா வாயில சொன்னா கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஓர் விட்டு தான் சரி. அடிச்சு துரத்து. ஏய் போற பாரியா, வேலை எல்லாம் கை வைக்காத. ஏய் பாரு, அவ்வளவுதான். நீங்க கொண்டாலும் சரி, நான் இங்க இருந்து போக மாட்டேன். அவ்வளவு தைரியமா உனக்கு? என்ன பண்ற பாக்கலாம். டேய் விடுறா, பெருசா வெளியே தூக்கி போட்டுருவோம். விடுறா, ஒரு ஆள் தானே ஓரமா உட்காந்து போகுது அப்படின்றா. சரி வா, நம்ம போலாம். ஏண்டா, உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அது உருப்படியா செய்ய மாட்டியா? சார், நான் எதுவுமே ட்ரை பண்ணாம இருந்தா நீங்க பேசுறது நியாயம் இருக்கு. ஆனா நான் தான் ட்ரை பண்ணல சார். ட்ரை பண்ணி கிழிச்ச. நீ ட்ரை பண்ண லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. ஒரு தடவை ஒரு வேலையை கொடுத்தா அது வேலைக்கு ஆகலனதும் அப்படியே வெற்றியாடா நீ. அடுத்தது என்னன்னு யோசிச்சு காரியத்தை முடிக்க மாட்டியா? தப்புதான் சார். இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, செய்யறேன். இத பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது சைன் வாங்கிட்டு வர. அவ ஏதாவது முரண்டு பிடிச்சானவை அவளை போட்டு தள்ளிடு. அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. வேலையை முடிச்சிட்டு சொல்றா, வைக்கிறேன். நீங்க திருந்தவே மாட்டீங்கல்ல? ஏங்க இப்படி தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க? ஒரு மனுஷன் எப்பவாவது தெரியாம தப்பு செஞ்சா பரவாயில்ல. ஆனா எப்பவுமே இப்படி இருந்தா வீட்ல யாருமே நிம்மதியா இருக்க முடியுமா? ஏய், எதுக்கு பவையார் மாதிரி பேசிட்டு இருக்க? போய் வேலையை பார்ப்போ. பெருசா பேச வந்துட்டான். நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். யார் அந்த பொண்ணு? எதுக்காக அவளை கொலை பண்ற அளவுக்கு போறீங்க? நீங்க மரியாதையா அந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா நல்ல மனுஷனா வாழ பாருங்க. இத பார், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் என்ன வேணா பண்ணுவேன், எவ்வளவு வேணா கொல்லுவேன். அதெல்லாம் நீ கேட்கவே கூடாது. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டாரு. தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ண, அவ்வளவுதான். இதுக்குதான் இப்படி எல்லாம் செய்யறதுனாலதான் நலனுக்கு இப்ப வரைக்கும் உங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறான். தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறுத்திட்டு அவன் மதிக்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏய், அவன் யார் என்ன மதிக்கிறதுக்கு? அவன் யார் என்ன மதிக்கிறதுக்கு? எவனுக்கிட்ட வேணும் அவன் மரியாதை? இத பார், குறிச்சு வச்சுக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை என் காலில் விழ வைக்கல, என் பேர் ராம் பிரசாத் இல்லடி. இப்ப கூட அவனுக்காக தான் இறங்கி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி சொல்லுங்க மாமா. ஏங்கா, எப்படி பார்த்தாலும் மாமா தானே இந்த குடும்பத்துக்கு தலைவர். வீட்டுக்கு மூத்தவருங்கிற முறையில கூட அந்த மதிக்காத நலனுக்காக மாமா ஏன் அவரோட நடவடிக்கையை மாத்திக்கணும்னு நினைக்கிற? நல்லதோ கெட்டதோ அவரும் இந்த குடும்பத்துக்காக தானே
எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு ஏங்க எப்ப பார்த்தாலும் அவருக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்க? ஏய் சைலஜா, விஷயம் என்னன்னே தெரியாம நீ சும்மா இவருக்கு சப்போர்ட் பண்ண வராத. அது மட்டும் இல்லாம இது அவருக்கும் எனக்குமான பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. அக்கா, நல்லா இருக்கக்கா நீ பேசுறது. இதே மாதிரி உன் புள்ளன்னு ஒருத்தர் இருக்கானே, அவன்கிட்டயும் இத சொல்லி இருந்தா இன்னைக்கு ஏன் புருஷன் வெளியே எங்க கூட நிம்மதியா இருந்திருப்பார்ல. நாங்களும் உங்க அளவுக்கு பெரிய லெவல்ல இருந்திருப்போம்ல. ஏண்டி அதுக்கும் இதுக்கு என்னடி சம்பந்தம்? சொல்ல போனா உன் புருஷனோட நிலைமை இவருக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் தலைப்பாட அடிச்சுக்கிறேன். என் புருஷனோட நிலைமைனா எப்படிக்கா? அப்போ நலனே மாமாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான்னு சொல்ல வரியா? அக்கா, அம்மா, அக்கா, அம்மா, அக்கா எந்திரிக்கா. அக்கா, அம்மா, அக்கா என்னாச்சு? அம்மா, அக்காவுக்கு ரத்தம் வந்துருச்சு. இன்னைக்கு வீட்ல செம்ம கச்சேரி இருக்கு. அப்பா, ஏன்பா இப்படி பண்ணிருக்கீங்க? அம்மா தூக்கு. என்ன மாமா இது? அப்பா, அக்கா உங்களுக்கு இருக்கு. அண்ணா கிட்டயே சொல்றேன். அண்ணே, நல்ல அண்ணே, அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வாண்ணே. அக்கா, அண்ணே சீக்கிரம் வாண்ணே. அக்கா, அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வாண்ணே. என்னாச்சு? சீக்கிரம் வாண்ணே. அம்மா, அம்மா என்னமா ஆச்சு? ஏய், அம்மாக்கு என்ன ஆச்சு? எப்படி இந்த அளவுக்கு அடிபட்டுச்சு? ரத்தம் வேற வருது. பிரீத்தி சொல்லு பிரீத்தி, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அண்ணே அது வந்து என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? அட என்னப்பா நீ? அக்காவுக்கு அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. நீ என்னடானா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? முதல்ல அந்த ரத்தத்தை நிறுத்த பாரு. அம்மா ஒரு நிமிஷமா, நான் வந்துடுறேன். பிரீத்தி டாக்டருக்கு போன் பண்ணு. நான் நலனோட தங்கச்சி பேசுறேன். அம்மாக்கு அடிபட்டுருச்சு, கொஞ்சம் எமர்ஜென்சி, சீக்கிரம் வாங்க. அம்மா, என்னாச்சுமா? ஐயோ அம்மா, என்னாச்சுமா? அம்மா அம்மா ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. அம்மா நான் இருக்கேம்மா. இங்க பாருங்க. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா. அம்மா, ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மா, அம்மா இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க, எல்லாமே சரியாயிடும். ஓகே, இந்தாங்க இந்தாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ், ஸ்லீப் ஸ்லீப். ஒண்ணு இல்லம்மா. அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, டேப்லெட் போட்டு சரியாகலையே. பேசாம டாக்டர் ஃபோன் பண்ணிடலாமா? அம்மா அம்மா ஒண்ணு இல்லம்மா, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன், இருங்க.
டாக்டருக்கு ஃபோன் பண்றேமா, ஃபோன் பண்றேன். கொஞ்ச நேரம் வந்துருவாங்க. ஒண்ணும் இல்லம்மா. என்ன பண்றது? பேசாம தமயந்திக்கு ஃபோன் பண்ணலாமா? ஆனா இந்நேரத்துக்கு அவ தூங்கி இருப்பாளே. எதுக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாப்போமா? வேண்டாம், ஒரு மெசேஜ போட்டு விடுவோம். இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி. தூங்கிட்டியா? என்ன இவரு இந்த நேரத்துக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஹலோ. என்னங்க இந்த நேரத்துக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க? நீங்க இன்னும் தூங்கலையா? எங்கங்க தூங்குறது? எங்க அம்மாவுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லைங்க. ஐயோ, என்ன ஆச்சுங்க? இல்லங்க, திடீர்னு குளிர் ஜுரத்துல உடம்பெல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தங்க, ஆனா கொஞ்சம் கூட கம்மியா ஆகல. குளிர் ஜுரமா? சரிங்க, இருங்க. உங்க வீட்ல கொஞ்சம் திப்பிலி இருக்கா? இருக்குங்க. ஏன்? சூப்பருங்க. அப்படியே போய் கொஞ்சம் வெந்நீர் வச்சு அதுல திப்பிலி போட்டு கொதிக்க வைங்க. கூடவே மிளகு கொஞ்சம், சுக்கு கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணிய குடுங்க. உடனே சரியாயிரும். நான் இப்பயே ட்ரை பண்றேங்க. அம்மா, நான் வேணா உங்க வயித்துல பொறக்காம இருந்திருக்கலாம். அந்த 10 மாசம் வலிய வேணா நீங்க எனக்காக அனுபவிக்காம இருந்திருக்கலாம். ஆனா அதை விட கொடுமையா எல்லா கஷ்டங்களையும் நீங்க எனக்காக அனுபவிச்சிருக்கீங்கம்மா. இந்த ஊரு உலகம் யாரு எவன் என்ன சொன்னாலும் சரி, நீங்க தான் என்னோட அம்மா. உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அட நீ ஒருத்தன்டா. அப்படி நான் என்ன பண்ணி கிழிச்சிட்டேன்? உன்னை வளர்த்த, அவ்வளவுதானே. உங்களுக்கு வேணா அது சாதாரணமா தெரியலாம், ஆனா நான் எதையுமே இன்னும் மறக்கலாமா? அம்மாவோட கையை பிடிச்சுக்கிட்டு உயிர் இருக்கிற வரைக்கும் இவனை என் பிள்ளையா பாத்துக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி நாம கூட்டிட்டு வந்தீங்க. ஒரு பார்வை இல்லாதவனை கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி இந்த நொடி வரைக்கும் என் கையை பிடிச்சுதாம கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்குமே உங்க கைக்குள்ளதாம என் கை இருக்கு. நீங்க என் கையை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒண்ணுமே இல்லம்மா. நீ நல்லா, உன் மனசெல்லாம் யாருக்குமே வராதுடா. என்னம்மா நீங்க? நான் சொல்ல வேண்டியதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வாழ்ற இந்த வாழ்க்கையே நீங்க போட்ட பிச்சைதாம்மா. ஏற்கனவே நீங்க எனக்கு செஞ்ச நல்லதுக்கெல்லாம் நான் என்ன திருப்பி செய்ய போறேன்னு எனக்கே தெரியாம தாமா இருக்கேன். இல்ல நல்லா, உன்னை எடுத்து வளர்த்தது வேணும்னா நானா இருக்கலாம். ஆனா நீ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட். நான் இல்லைன்னா கூட நீ இந்த அளவுக்கு ஆகியிருப்ப. என்னதான் ஆலமரமாவே இருந்தாலும் வேற இல்லைன்னா அம்மா அது சாஞ்சு தரமட்டமாயிருமா? அதே மாதிரிதான் நானும். நீங்க தான் இத்தனை வருஷமா ஒரு வேற மாதிரி இருந்து என்ன தாங்கி பிடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. நீங்க இல்லாம இந்த நலன் இல்லம்மா. உங்க அம்மா கைய பிடிச்சு நான் சத்தியம் பண்ணது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நல்லா. அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கேன்னு நான் நம்புறேன். உன்னை ஒரு நல்ல பொறுப்புள்ள பிள்ளையா வளர்த்திருக்கேங்கிற நிம்மதி எனக்கு இருக்குப்பா. அதே மாதிரி உன்னோட நல்ல மனசுக்கு நீ இதை விட இன்னும் நல்லாவே இருப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்குமா? இந்த உலகத்துல பணத்தை விட பெருசு எதுவுமே இல்லைன்னு அவங்க சொன்னது இன்னும் என் காதல கேட்டுட்டே இருக்குமா? அந்த வார்த்தைய காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இப்ப வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கேன். அந்த ஓட்டத்தில் நான் கத்துக்கிட்டது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதாமா, என்ன ஆனாலும் நம்ம தோத்தடவே கூடாது. நம்ம வாழ்ற வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்.
நல்லவனா இருந்தாலும் இந்த உலகத்துல எதுவுமே பண்ண முடியாதுமா. பணம் 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 அது மட்டும்தான் இங்க பேசும். என்ன தம்பி, எப்படி பிரமாதமா இருக்கா? நல்லா இருக்குண்ணே. வெரி நைஸ். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு. அப்புறம் தம்பி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சரியான நேரம் அமையல. ஆனா இப்ப நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. கேட்கவா? என்ன பில்டப் எல்லாம் கொடுக்கறான்? என்ன கேட்க போறான்? இதையாச்சும் கண்டுபிடிச்சிட்டானா? என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல தம்பி, நீங்க பெரிய பணக்கார பையன், பெரிய குடும்பம்னு சொன்னாங்க. ஆனா ஏதோ கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க இப்படி வந்து வேலை பார்க்கறிய. ஆனா அன்னைக்கு நீ மெஸ்ல சமைச்சது, உன் நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது நீ கத்துக்கிற வந்தவ மாதிரியே தெரியலையே. வேற எதையோ எதிர்பார்த்து வந்தவ மாதிரில தெரியுது. அதே சமயம் வேற எதையோ எடுத்துட்டு போக வந்த மாதிரியும் தெரியுது. என்ன அண்ணன் சொல்ற சரிதானே? ஏன் அப்படி சொல்றேன்னா, என் கணிப்பு எப்பவும் சரியாத்தான் இருக்கும். ஏன்னா என் வளர்ப்பு அப்படி. அண்ணே என்னண்ணே, ஏதோ ஊர்க்காரரு நல்லா பழகுறீங்கன்னு பார்த்தா ஒரு டவுட்டாவே தான் பேசிட்டு இருக்கீங்க. என் மேல நம்பிக்கை இல்லையானே? போங்கண்ணே. என்ன தம்பி பட்டு கோபப்படுறீங்க? ஊருக்காரர் இல்ல, எனக்கு எதையும் மனசுல வச்சு பழக்கம் இல்ல, அதுதான் கேட்டுட்டேன்.